மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நான் வந்து அரபு நாட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். எஸ், கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய். உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுன்னா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படின்ற பயம், இல்லை தோற்றுருவோன்றது கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறதே தெரியாமல் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட பல தப்புகளை தான் இப்போ திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏகப்பட்ட நடிகர்களை வச்சு பேச வச்சாங்க. சில சீப் கேரக்டர்ஸ் லைக் ஜூலி மாதிரி பிஸ்கட்டுக்கு ஆசைப்படுற நாய்க்குட்டியெல்லாம் வச்சு பேச வச்சாங்க. என்னமோ பண்ணி பார்த்தாங்க. இப்போ அதெல்லாம் பத்தாதுக்கு ரியல் வில்லன், படத்தில் ரியல் வில்லனாக இருப்பாப்புல இல்லை, அவரை இறக்கி விட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல வேலை பண்ணிகிட்ருக்காங்க. கேரளாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்து இங்கே பேசுது. அந்த பொண்ணு வந்து விஜய்க்கு அகென்ஸ்டாக பேசுகிற மாதிரி ஏஐயில் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க. இப்படிலாம் எப்படா கேவலமாக யோசிக்க முடியுது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அப்படியே முதல்வர் ஐடியா, நீ யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? என்னது அரசியலில் அப்படியே முதல்வர் ஆயிடுவியா நீயா? அப்படியேலாம் யாரும் முதல்வர் ஆக முடியாரா முட்டாப்பாயிலே? அதற்கு அடிப்படை வேணும். அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்டா. அதை எங்கள் தளபதி 30 வருஷத்துக்கு முன்னாடியே போட ஆரம்பிச்சிட்டாரு. ரசிகர் மன்றத்தில் ஆரம்பித்து மக்கள் இயக்கமாக மாற்றி இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் இறங்கி தமிழக வெற்றிகளமாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தன்னந்தனியாக ஒத்தையாளாக திமுகவையும் இங்கே பிஜேபியும் எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு தெம்பும் திராணியும் தைரியமும் ஒரு சுத்தமான தமிழனுக்கு மட்டும்தாண்டா இருக்கும். தருதலை உன்ன மாதிரி வந்தேரி பண்ணாராங்களுக்குலாம் இருக்காது. இங்கே வந்தியா, படம் நடிச்சியா, பொழப்ப பார்த்தியா, சம்பாரிச்சியா, போனமான்னு இருக்கணும். அதை விட்டு தமிழ்நாட்டில் வந்து யார் முதலமைச்சர் ஆகணும் யார் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது? ஏண்டா படத்தில் வில்லனாக இருந்தேன்னா படத்தோடு நிறுத்திக்கிங்கடா. ஏன்டா ரியல் லைஃப்பில் எங்களுக்கு வில்லனாக மாறுறீங்க? நீங்கள் எல்லாம் வில்லனாக இருக்கிறீங்கன்றதை நாங்கள் ரசிச்சிருக்கோம் திரையில். ஆனால் தரையில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கி போட்டு மிதிப்போம். அது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏண்டா நான் என்ன கேட்குறேன், உன் அளவுக்கு அரசியல் பேசலையா? எதுக்கு உன் அளவுக்கு பேசணும்? நீ என்ன சாதிச்சு கிழிச்சிட்ட பேசி? தளபதி அவர்கள் என்ன அரசியல் பேசிகிட்டு இருக்காரு, எந்த அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காருன்னு மக்களுக்கு தெரியும்டா. அதனால தான் இன்றைக்கி மக்கள் எல்லாம் அவர் பின்னாடி இருக்கிறாங்க. இன்றைக்கி அரசியல் களத்தில் வந்தவங்க எல்லாமே முதலமைச்சர் ஆகணும் தானே வந்தாங்க. ரஜினிகாந்த் வரும்போது கட்சி ஆரம்பித்தப்போ முதலமைச்சர் ஆகணும் தானே வந்தார். அதே மாதிரி கமல்ஹாசன் வரும்போது முதலமைச்சர் ஆகணும் தானே வந்தார். விஜயகாந்த் வரும்போது முதலமைச்சர் ஆகணும் தானே வந்தார். ஏன் நாம் தமிழர் சீமான்லேருந்து முதலமைச்சர் ஆகணும் தானே வந்தார். அவ்வளோ ஏன்பா இப்போ நீ சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, முட்டு கொடுத்துட்ருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின், அவரும் முதலமைச்சர் ஆகணும் தானே வந்திருக்காரு. இப்படி இவங்களாம் அரசு நடிகராக இருந்து நேராக முதலமைச்சர் ஆகணும்னு வரும்போது அப்போல்லாம் வாயையும் பின்னாடியும் பொத்திக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ தமிழன் ஒருத்தன் வந்து இறங்கும் போது மட்டும் ஏன்டா உங்களுக்கு வலிக்குதுல? உண்மையான தமிழக அரசியல் களத்தில் இறங்கும்போது வலிக்குதுல உங்களுக்கு? எரியுதில் பின்னாடி அப்படி தான்டா எரியும். ஆனால் உங்களை மாதிரி அரசியல் தளபதி செய்ய மாட்டாருன்றதுனால தான் அவர் பின்னாடி இவ்வளோ கூட்டம் போகுது. நீங்கள் எப்பேற்பட்ட கேடுகட்ட அரசியல் பண்ணுவீங்கன்னு நான் ஒரே ஒரு சாம்பிள் கேட்டேன் பேர். சரியா பேசிட்டாரு, நல்லா போச்சு. சிஎம் அவரால் மட்டுமே தான் உண்டான நல்லா ஆச்சு பண்ணுறாங்க. சரியா பேசிட்டாரு. பாத்தியா? ஏண்டா சிஎம்ஐ ப்ரைஸ் பண்ண சொல்லு நல்லாட்சி பண்ணுறான்னு சொல்லுங்கன்னு சொல்லி பக்கத்தில் உனக்கு சேகர் மாமா சொல்லி விடுகிறாரு. தலையாடுற காசுக்கு மாரடிக்கிற கூலிப்பயலுங்க நீங்கள் உட்காந்துட்டு தமிழ்நாடு அரசியல் காலத்தில் வந்து நாட்டாமல் பண்ணிட்டு தெரியுறீங்க. இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருந்தீங்களாடா, அதுக்கெல்லாம் சேர்த்து தாண்டா மொத்தமாக ஆப்பு. இன்றைக்கி தாண்டா இப்போ தாண்டா உண்மையான தமிழை ஒருத்தன் களத்தில் இறங்கியிருக்கான். அதனால தாண்டா உங்களை மாதிரி வந்தேரியெல்லாம் வந்த இங்கே வந்து குடியேறி கொழுப்பேறி கிடக்கிறவங்க எல்லாருக்கும் கொழுப்பை அப்படியே உருவுறதுக்கு தான் வந்திருக்காரு. இந்த 23ஆம் தேதி மொத்தமாக உருவிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து வைப்பார் ஆப்பு. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? கொத்து பரோட்டா எப்படி போடுவாங்க? எல்லாம் கலந்து ஒரு கொத்து பரோட்டா போட்டிருப்பாங்க. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லி இருந்தாருன்னா நான் ரெடிதான் வரவா அதெல்லாம் பாட முடியாது. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, கொட்டப்பட்ட ரோட்டு முட்டை பரோட்டா தொட்டுக்கீரை சிக்கன் பரோட்டா. இந்த ஆளு வில்லனா ஆரம்பிச்சு ஹீரோவா ஆகி இப்போ கடைசியில் காமெடியாக மாறிட்டாயா மொட்டை.
இவன் இந்த பக்கம் உட்காந்து விஜய்க்கு மாங்குன்னு முட்டு கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். எதிர்த்தாவில் இப்போ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் அகேன்ஸ்டாக வீடியோ போட்டுட்டு இருக்காப்புல, பேசிக்கிட்டு இருக்காப்புல. இவர் பொண்ணும் சேர்ந்து அதே மாதிரி வேலையை பண்ணுது. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சிபி சத்யராஜ் அவர் என்ன பண்ணுறாருன்னா விஜய்க்கு ஃபுல் சப்போர்ட்டு. இப்போ புரியுதா? விஜய் அவர்களுடைய அந்த தாக்கம் விஜய் சொன்னது தான், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் இருக்கேன்டா, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் முடியாது அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காரு. அதாவது சத்யராஜ் வீட்டுக்குள்ளேயே அந்த பக்கம் திமுக ஆதரவாளர் இருந்தாலும் சிபியோட ஆதரவு முழுக்க இங்கே விஜய் பக்கம் தான் இருக்குது. சிபி வந்து ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கா. அப்படியாது இந்த சர்க்கார் படத்தோட போஸ்ட்டை போட்டு கடுப்பேத்துறோண்ட கம்முன்னு உசுப்பேத்துறோண்ட உம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்ற மாதிரி. கண்டிப்பாக எனக்கு தெரியும் சத்யராஜுக்கும் சிபிராஜுக்கும் பயங்கர சண்டை வரும் வீட்டுக்குள்ளே. ஒன்று சிபி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு சைலண்டாக இருப்பாப்புல அவங்க அப்பா கிட்ட, இல்லைன்னா என்ன இதே நம்மளை மாதிரி அந்த கேட்டு விட்டு போயிடுவார், இப்படி படத்தில் நடிச்சுட்டு இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு போயிடுவாங்க. இல்லை டீசெண்டாக ஒதுங்கிடுவாப்புல. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி ஒரு பன்முகம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை தான் தளபதி அவர்கள் எல்லா இடத்துலையும் உறுதிப்படுத்தியிருக்காரு, நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கேன் அப்படின்னு. இப்போ இவ்வளோ பெரிய நடிகர் வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கும்ல. ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். ஒரு டிஎம்கேக்காரன் போயிட்டு வந்து ஒரு டிஎம்கே ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணை வந்து கேட்குறாப்புல, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு. அவர் வந்து அந்த லேடி சொல்கிறாங்க, நாங்கள் டிவிக்கு தான் போட போகிறோம். உடனே இந்த ஆள் வந்து மாத்திராப்புல, அவங்கள வந்து மைண்டு வாஷ் பண்ணி, நீங்கள் டிஎம்கேக்கு தான் போடணும், நீங்கள் வந்து விஜயை பார்க்க முடியுமா, விஜய்கிட்ட போய் கேட்க முடியுமா, விஜய் எங்கேயாவது இப்போ வராரா அப்போ வரான்னு சொல்லி எல்லாரும் சொல்கிற நார்மல் டெம்ப்ளேட் டைலாக்கை பேசுகிறாப்புல. அந்த அம்மா வந்து மைண்டில் டிவிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அவங்க வீட்டு ஹஸ்பண்டு அவங்க மாமியார்லாம் வந்து டிஎம்கே போல் இருக்குது. ஆனால் எல்லாரையும் டிவிக்கேன்னு மாற்றி வச்சுருக்கு. பட் இங்கே இதுதான் நடக்குது. இங்கே வந்து ஒட்டுமொத்த மக்களும் என்ன விரும்புகிறாங்கன்னா மாற்றம். அந்த லேடியாக தான் சொல்லுது, ஏன் நீங்கள் டிவிகேக்கு போடுறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும், நாங்கள் புதுசாக ஒரு அரசியல் மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்றாங்க. இன்றைக்கி அரசியல் மாற்றம் தான் தமிழ்நாட்டில் எல்லாரும் எதிர்பார்த்துருக்கிறது. ஏன்னா 2 திராவிட கட்சிகளோட அரசியலை பார்த்தாச்சு, இத்தனை வருஷமாக பார்த்தாச்சு, இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ விஜய் அப்படின்னு ஒருத்தர் வரும்போது என்ன தான் பண்ண போகிறார் அப்படின்ற அந்த ஏக்கம் இன்றைக்கி இளைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல், இந்த இளைஞர்கள் எல்லாம் இவர் பின்னாடி இவ்வளோ அன்போடு போகிறத பார்த்து, இவ்வளோ வெறிகொண்டு இருக்கிறத பார்த்து பெற்றவங்களுக்கும் அந்த ஏக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்ம பசங்க எதையோ தேடி போகிறாங்கப்பா, இல்லைன்னா விஜய் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எவ்வளோ அரசியல் கட்சிக்கு இருந்தாலும் விஜய் பின்னாடி இப்படி போக வேண்டிய அவசியம் இந்த பிள்ளைகளுக்கு எங்கேருந்து வருது அப்படின்ற அந்த கேள்வி பெற்றவங்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய மாஸ் இந்த அளவுக்கு இருக்குது. தயவு செய்து விசிலுக்கு ஓட்டு போட்டாதீங்க. அட தீசத்தீங்களா, வெக்கமே இல்லையா? ஒரு பொண்ணு, அதுவும் கேரளால இருந்து திருவனந்தபுரத்துல நீங்க வந்து 20 நாளுக்கு மேல என் தளபதிக்கு வேண்டி நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு வேண்டி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து கேரளால உட்கார்ந்த எலெக்ஷன் பாரு, நான் ஓட்டு போட்டுருக்கேன், ஓட்டு கூட போட போகாம அவருக்கு நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு நான் பிரச்சாரம் பண்ணது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அதை கெட்டு விடுறதுக்கு கேவலமா இந்த மாதிரி ஏன் பர்மிஷனே இல்ல கேரளா இந்த பிள்ளை கேரளாலேருந்து வந்து விஜய் சப்போர்ட் பண்ண தான் இங்கே வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இதோட வீடியோவே எடுத்து மேனிப்புலேட் பண்ணி இது வந்து டிவிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையே வீடியோ போட்டுச்சேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? செருப்படுத்தி நீங்களும் உங்களை அடிச்சுப்பீங்களாடா? ஏன்டா கொத்தடி மிஸ், எப்படா இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு யோசனை வேண்டாமா? கேரளாலேருந்து ஒரு பிள்ளை இங்கே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அதை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி போட்டிங்கன்னா அது திரும்பி வீடியோ போட்டு உங்களுக்கு தெரியுமே தெரியாதடா? எங்கேருந்துடா நீங்களாம் இருக்கீங்க? இந்த மாதிரி கூட்டத்தை வச்சுருக்கனால தான்டா ஸ்டாலின் சார் இப்போ வந்து நூலாக போய் தெரியுறாரு. அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடுப்பில் தெரியுறாரு. மனுஷன் கடுப்பில் வெறுப்பில் இருக்கிறாப்புல. அவருக்கு இப்போ வந்து மக்களை பார்த்தாங்க வெறுப்பாக இருக்குது. ரீசெண்ட் வீடியோவில் பார்த்தேன், அந்த பாட்டி வந்தால் தள்ளி விட்டு போகிறாரு, குழந்தைங்க கூட்டு வந்தால் விட்டுறாரு, மூஞ்சியை கட்டுறாரு பயங்கரமாக. அவர்கிட்ட முகத்தில் உண்மையான சந்தோஷமே இல்லாமல் போச்சு. ஏன்னா இந்த 50 வருஷமாக நம்ம இந்த மக்களை வந்து என்ன தான் இருந்தாலும் போய் சொல்லி ஏமாற்றி ஆட்சி பண்ணியிருந்தாலும் நமக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக திடீர்னு நேற்று மழையில் பெஞ்ச முளைச்ச காணாம மாதிரி நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் பின்னாடி மொத்தமாக போயிட்டாங்களே அப்படின்ற வைத்தறிச்சலும், இந்த இழக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அந்த ஆட்சி அதிகாரம்ன்றது அதை இழந்துருவோமே, அது இழந்துட்டோம்னா அடுத்து என்ன பண்ணுறது? நம்ம இருக்கிற காலகட்டத்திலே அதை வாங்கி நம்ம பிள்ளைக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ இனி அடுத்து வராதே, நம்ம பிள்ளைக்கு வராதே, நம்ம பையன் போலப்ப சினிமாலேயும் நடிக்க விடாமல் கெடுத்து விட்டோம், இப்போ அரசியல்லையும் இந்த பக்கம் இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம இந்த துபாயில் போய் உட்காந்துட்டா நம்ம இங்கே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் பல யோசனையில் இருப்பார் போல இருக்குது. ஆனால் கடுப்பில் இருக்கிறாரு, கானில் இருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திமுக அதிமுக அனைத்து கட்சிகளுமே
செம்ம காண்டில் இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மக்களின் இந்த செல்வாக்கும் சப்போர்ட்டும் ஆதரவையும் பொறுத்து. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு உண்மையாக புரியுது, உண்மையாக மக்களை நேசித்தா மக்கள் அந்த தலைவனை எப்படி ஏசிப்பாங்க அப்படின்றத இன்னைக்கு இப்போ இந்த மீன்ஸ் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் வந்ததுலேருந்து சரி. ஆனால் இப்போ இந்த தேதி நெருங்க அப்படியே உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பக்கன்னு அடிக்கும். ஐயோ போதே எல்லாம் போதே அப்படின்னு. மக்களை நேசி, உண்மையாக நேசி, மக்கள் உன்னை திருப்பி நேசித்தா எப்படி நேசிப்பாங்கன்றத ஒரு சாட்சியாக நீங்கள் இப்போ விஜய் அவர்களை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்கடா. ஆல் தருதலை பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற சியான். அனதர் வீடியோவில் வில் டேக் கேர். பை.